புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. மல்லி 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 மல்லி. என்னது இது? என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானே? நல்லா நடிக்கிற நீ. இதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது. அத நான் நம்பணும். அப்படித்தானே? இல்லங்க, எனக்கு எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது. பட்டு புடவைய சுத்திட்டு வர தெரியுது. மல்லிகை பூவை அள்ளி வச்சுட்டு வர தெரியுது. கதவு திறந்த உடனே என் மேல நேரா வந்து விழ தெரியுது. உனக்கா ஒண்ணும் தெரியாது? சொல்லு, இப்ப எதுக்கு அழுது டிராமா பண்ற? இந்த நாடகம் என்கிட்ட வேலைக்காகுது. அதெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோ. உன் திட்டம்லாம் என்கிட்ட பலிக்கவே பலிக்காது சொல்லிட்டேன். என்னங்க, நான் அப்படி என்னங்க திட்டம் போட்டேன்? நம்ம வெண்பாக்காக. வாய மூடு. இந்த பார், அவ ஏன் வெண்பா என்னோட பொண்ணு. அவளை காரணம் காமிச்சு என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கலான்னு மட்டும் மனக்கோட்டை கட்டாத. அது நடக்கவே நடக்காது. தயவு செஞ்சு நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? போதும் பொண்ணு சித்தியும் சித்ராக்காவும் உன்னை பத்தி சொல்லும் போதெல்லாம் நான் நம்பாம உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் நின்ன பாத்தியா? நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் பாரு. அது இப்பதான் எனக்கு புரியுது. ஏங்க, நான் இப்பவும் எனக்காக இங்க வந்து நிக்கல. பேசாத. பட்டு புடவையும் மல்லிகை பூவையும் வச்சுட்டு வந்தா என்ன மயக்கிரலாம் நினைச்சு வந்தியா? ஆம்பளைங்கிறவன் வெறும் ஜடம் மட்டும் கிடையாது. அவனுக்கும் மனசு இருக்கு. காசு பணத்துக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்னங்க பேசுறீங்க? நீங்க தானே பணத்துக்காக இந்த மல்லி ஆசைப்பட மாட்டான்னு எனக்காக உங்க சித்தி கிட்ட போய் பேசுனீங்க. வெண்பாவை நான் துருப்பு சீட்டாவா பயன்படுத்துறேன். ஆமா, அப்பா பேசுனதுக்கு இப்ப நான் வருத்தப்படுறேன். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற டெக்னிக்க நீ யூஸ் பண்ணிருக்க இந்த மரமட்டைக்கு இப்பதான் புரியுது. சின்ன சின்ன அமௌண்ட்ல உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு கடைசியில லம்பா அடிச்சிட்டு செட்டில் ஆகுற மாதிரி எல்லாரும் பாக்குறீங்க. உனக்கு பணம் தான் முக்கியமா இருந்தா எனக்கு பணம் தாங்கன்னு ஓப்பனா கேட்டிருக்கலாமே. அதுக்கு எப்போ தூக்கி எரிஞ்சிருப்பல்ல. நீயும் உன் குடும்பமும் இப்படி என்ன ஏமாத்தி கோமாளி ஆக்கிட்டீங்கல்ல. என் முன்னாடியே நிக்காத. ஆத்திரத்துல ஏதோ பண்றதுக்குள்ள இங்கிருந்து போயிடு. போதுங்க, போதும். இதுக்கு மேல என்ன வார்த்தையால கொல்லாதீங்க. என்ன விட்டுருங்க, நான் போறேன். அதான் போன்னு சொல்றல, போ. என்ன புள்ள, என்னாச்சு? மாப்பிள்ளை தம்பி என்ன புள்ள சொல்லுச்சு? நீ ஏதோ கோவமா பேசின மாதிரி இருந்துச்சு. ஐயோ போதும் பெரியம்மா, என்ன விட்டுருங்க. என்னால இதுக்கு மேல எதையும் தாங்கிக்க முடியாது. என்னாச்சுன்னு சொன்னா தானே புள்ள விளங்கும். நான் வேணா மாப்பிள்ளை தம்பி கிட்ட போய் பேசுறேன். கேட்க கூடாத வார்த்தை எல்லாம் கேட்டுட்டேன். இதே வார்த்தை வேற யார் வாயில இருந்தா வந்திருந்தா எனக்கு இவ்வளவு வலிச்சிருக்காது பெரியம்மா. இவர் இப்படி பேசுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அதான் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அப்படி என்னதான் புள்ள சொன்னாரு? விடுங்க பெரியம்மா, அத ஞாபகப்படுத்தி பார்க்க நான் விரும்பல. இரு புள்ள, இப்படி எங்க போற? ஆமா, இது ஒண்ணுதான் குறை. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பெரியம்மா, நான் உங்க ரூம்ல படுத்துக்கிறேன், நீங்க வாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு மல்லி. உங்க ரூம்ல நான் இருக்கிறது பிடிக்கலன்னா வேற எங்கேயாச்சும், ஏன் ஹால்ல கூட தனியா படுத்துக்கிறேன் பெரியம்மா. அங்கேயும் படுக்க கூடாதுன்னா நான் ரோட்ல போய் படுத்துக்கிறேன். ஐயோ அழாத புள்ள. மாப்பிள்ளை தம்பிக்கு இன்னும் கோவம் தீரல போல இருக்கு. நீ உன் மனசை போட்டுலாம் குழப்பிக்காத. எல்லாம் போக போக சரியாயிரும். நீ போய் அங்கேயே படுத்துக்க புள்ள. மலிமா, டாடா ரொம்ப திட்டாரா? ஆமாவா மலிமா? ஆமா வெண்பா, பாவம் மல்லிமா டாடா ரூம்ல படுக்கவே மாட்டேன்னு சொல்றா. ஆமா பிக் பாட்டி, டாடா இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. மல்லிமா எங்கேருந்து போனாங்கல்ல, அதுல இருந்தே டாடா சரியில்லை. வர வர ரொம்ப மோசமாயிட்டாரு. இப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. என்கிட்டயே ஒரு மூஞ்ச காட்டுறாரு பாட்டி. மல்லி, பாத்தியா, எல்லார்கிட்டயும் மாப்பிள்ளை தம்பி அப்படிதான் நடந்துக்கிறாராம். வெண்பா குட்டிமா, அத மல்லி அம்மா கிட்ட நல்லா எடுத்து சொல்லுமா. அவ என்னமோ அவகிட்ட மட்டும்தான் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா.
எல்லாரையும் திட்டுறதுல கோவம் மட்டும்தான் இருக்கும். என்ன திட்டுறதுல வெறுப்பு இருக்கு பெரியம்மா. அவர் விருப்பம் இல்லாம தாலி கட்ட வச்சிருக்கோம். அந்த வெறுப்பு இருக்கதானே செய்யும் புள்ள. அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு புரிய வைக்க முயற்சிக்கிறேன். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு பெரியம்மா. ஐயோ மல்லியம்மா, நீங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா டாடா புரிஞ்சுப்பாரு. உங்களுக்கு வெண்பா குட்டி நான் இருக்கேன்ல. வாங்கம்மா, நம்ம 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கலாம். எனக்கு உங்க ஹக் ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? அம்மாவோட ஹக் எப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் எனக்கு அதுல தான் தெரிஞ்சுது. ப்ளீஸ் மல்லியம்மா, இறுக்கி கட்டி பிடிச்சி தூங்கலாம். வாங்க மல்லியம்மா. போ மல்லி புள்ள, வெண்பா பாப்பா கூப்பிடுதுல்ல, நீ அவ ரூமுக்கு போ, அதுதான் நல்லது. ஐயோ, நீ என் ரூமுக்கு வந்தாலும் உம்முன்னு தான் உட்காந்துட்டு இருப்ப. வெண்பா, அம்மா வாழ வேண்டாம்னு சொல்லி சீக்கிரமா கூட்டிட்டு போ. நான் பாத்துக்கிறேன் பிக் பாட்டி. வாங்க மல்லியம்மா போலாம். வாங்க மல்லியம்மா, வாங்க. என்ன? இதான் இன்றைய நிலவரம். இப்ப புரிஞ்சிருக்குமே. முன்னாடி விஜயை ஏமாத்தி கைக்குள்ள போட்டு வச்சிருந்தல்ல, இப்பவும் அதே மாதிரி அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஏதாவது சாதிக்கலான்னு மனப்பால் குடிச்சிட்டு இருக்காத. உனக்கு சாந்தி முகூர்த்தம் கேக்குதா? ம், சரி. இப்ப என்ன பண்ணுவ? விடிய விடிய பல்லாங்குழி விளையாட போறியா? பாத்துடி, உனக்கே சாந்தி கட்டிட போறேன். பாத்துக்கோ. போ, போய் தூங்கி எழுந்துட்டு காலையில உன் குச்சி வீடு இருக்குல்ல, அதை பார்த்துட்டு ஓடுற வழிய பாரு. நீங்க வாங்க மல்லியம்மா, அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, கண்டுக்காதீங்க. வாண்டு, என்ன சொன்ன? அம்மாக்கு தூக்கம் வருதான்ட்ட. நாளைக்கு காலை நான் என்ன சொன்னேன்னு மறக்காம சொல்றேன், சரியா? குட் நைட். வாங்க மல்லியம்மா போலாம். என்னடா ஒரே சத்தமா இருந்துச்சு? அதை ஏன் கேக்குற? நடந்ததுக்கு பேர் கல்யாணமா? அதுக்கு சாந்தி முகூர்த்தம் ஒரு கேடு. சரி விடு. அதான் நாடகக்காரி மல்லிய வெளியில துரத்தி விட்டுட்டல்ல, நல்ல வேலை. நீ புத்திசாலித்தனமா இந்த வேலையை செஞ்ச. உள்ள மட்டும் ராத்திரிக்கு இருக்க விட்டுருந்தன்னு வச்சுக்கோ, இதுக்கும் ஏதாவது ஒரு கதையை கட்டி விட்டுருவா. அதுக்கு இப்ப இடம் இல்லாம போச்சுல்ல, ரொம்ப நல்லதா போச்சு. என்னத்த சொல்றது? நீ இப்படி கஷ்டத்தை தொண்டைக்குள்ள வச்சு வெம்பிக்கிட்டு இருக்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ம், ராஜிமா, காஃபி. குட் மார்னிங். குட் மார்னிங். டெக்கோஷன் கம்மியா இருக்கு. நான் வேணா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு எடுத்து வரட்டுமா ராஜிமா? இல்ல இருக்கட்டும். நாளையில இருந்து நீ காஃபி போட போகும்போது கொஞ்சம் கவனிச்சுக்க. எனக்கு டபுள் ஸ்ட்ராங் எக்ஸ்ட்ரா டிகாஷன் கொஞ்சம் வேணும். ம், எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ராஜிமா? சரி ரஞ்சி, ஒரு சின்ன ஹெல்ப். இந்த நெயில் பாலிஷ் அன்இவனா இருக்கு, அதுவும் இல்லாம ரொம்ப டல் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ற? ஒரு சின்ன ஹெல்ப், இதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கிரீன் ஷேட் வர மாதிரி நெயில் பாலிஷ் போட்டு விடுறியா? ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு. ம், என்ன பெரியமா ஹெல்ப் அது இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? கண்டிப்பா போட்டு விடுறேன். காமிங்க. ம், நான் கேட்ட ஷேடு வச்சிருக்கியா? என்கிட்ட ஒன்னு இருக்கு. நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். அப்பா, ஒரு காலத்துல எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு தெரிஞ்சவ இப்ப பாரு தொண்டு வேலை செய்யற நிலைமைக்கு வந்தாச்சு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஹலோ. எஸ். ஏன் ராஜிமாவுக்கு நான் வேலை பாக்குறேன், அதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. உங்களை யாரும் இங்க வந்து வேலை செய்ய சொல்லல. 3 வேலையும் தண்ட சோறு கொட்டிக்கிறீங்கல்ல. ஐயோ ரஞ்சிதா, நான் ஒண்ணு சொல்லலமா. என்ன சொல்லிக்கிட்டேன் போதுமா? இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க. என்னதானே ஜாடையா சொன்னீங்க? யாரு கோவிந்தா? நீங்க கோவிந்தா ஆயிடாதீங்க, ஓகேவா?
ஐயோ எதுக்கு நான் உன்னை ஜாடையா சொல்லணும், நேர்லயே அப்படியே சொல்லிடுவனே. எனக்கு என்னம்மா பயம்? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காலத்துல 10-20 பேரை வச்சு வேலை வாங்கினவன் நான். ஆமாமா, பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்தீங்க பாருங்க. இந்த சீனுக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது. வீட்டு வேலைக்கு ஆள் பிடிச்சு கொடுக்கற வேலை தானே, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. வாய மூடிக்கிட்டு போகணும், சரியா? ஐயோ மல்லி, ஓ மல்லி, மல்லி, உன் புருஷன் எந்திரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். போய் நல்லா சுட சுட காப்பி குடுத்துட்டு வேலையை பாரு. எனக்கு வேற இன்னைக்கு என்னமோ என் வாய் மூடவே மாட்டேங்குது. நான் டாக்டர் கிட்ட வேற போகணும். அவர் எனக்கு மாத்திரை கொடுத்தாருன்னு வச்சுக்க, அப்புறம் வாயில வண்டையா வார்த்தை வந்து தொலையும். அதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். நீ காப்பியை ரெடி பண்ணு. காப்பி எடுத்துக்கிட்டு அப்படியே மேல வா, உன் புருஷன்கிட்ட வா. கோவிந்தா கோவிந்தா என்ன கோவிந்தா. தெரியுமா நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. ராத்திரி அவர் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் தெரியாதா உங்களுக்கு? இப்ப வேற எல்லார் முன்னாடியும் புருஷன்னு சொல்லிக்கிட்டு காஃபி குடுக்கலையா டீ குடுக்கலையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களே கொண்டு போய் கொடுங்க, இல்லனா விஜய் சாரே வந்து குடிச்சிட்டு போட்டும். நான்லாம் கொண்டு போய் கொடுக்கறதா இல்ல. ஐயோ, நான் இந்த வீட்ல சோஃபா தானே, சோஃபா நடக்குமா இல்ல காஃபி தான் கொண்டு போய் கொடுக்குமா? சார் ஆச்சு நீங்களாச்சு. அடி ஆத்தி ஆத்தி ஆத்தி, என்ன கூத்தாத்தா இது? கட்டின புருஷனை வந்து சாரு மோருன்னு கூப்பிடுறேங்கிற, என்ன பழக்க புள்ள இது? அம்மா எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்ட? சே சே சே, வர வர இந்த சினிமா பார்த்து நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. இல்ல பெரியமா, சமீபமா சார்னு கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு, அது போதும். ஆத்தா பழக்கத்தை முதல்ல மாத்துங்கிறேன். இனிமே மாப்பிள்ள தம்பிய நீ ஏங்க என்னங்க வாங்க போங்க காபி சாப்பிடுங்க டிஃபன் சாப்பிடுங்கன்னு தான் சொல்லணும். என்னங்க வா, இப்ப இருக்கிற மனநிலையில அதெல்லாம் என் வாயில வராது பெரியமா. அது எப்படி புள்ள வராம போகும்? சார் இஸ் a word, என்னங்க இஸ் an emotion மல்லி. அதெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணி என்னங்க அப்படின்னு சொல்லு. இத பாரு புள்ள, லேசா மனசுல இருக்கிற காதல அப்படியே வார்த்தையில மடிச்சு பதட்டோரமா அதை இச்சல் பண்ணிக்கிட்டு என்னங்க அப்படியே லேசா அந்த வார்த்தையை அப்படியே நூல்ல கோத்து வாயில இருந்து அப்படியே உருவன மாதிரி அந்த வார்த்தையை இழுத்து சொல்லு. என்னங்க? ஐயோ, பாத்தியா பாத்தியா பாத்தியா, சொல்றதுக்கே எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு பாரு. பா, கேக்குற நமக்கே இவ்வளவு தித்திப்பா இருக்கு. நீ என்னங்கன்னு கூப்பிட்டு பாரு, அப்படியே சொக்கு பொடி போட்ட மாதிரி மாப்பிள்ளை தம்பி அப்படியே மயங்கிருவாரு. பெரியம்மா. அட ஆமா புள்ள, சரி புள்ள சரி புள்ள, சரி டென்ஷன் ஆகாத. அது இன்னைக்கு இல்லைனாலும் நீ இன்னொரு நாளைக்காவது அப்படி கூப்பிடு, அப்படிதான். முதல்ல நீ போய் காஃபி குடுத்துட்டு வா. இல்ல பெரியம்மா, நேத்து நடந்தது இன்னும் என் கண்ணிலே நிக்குது. நான் காஃபி எடுத்துட்டு போனா எரிஞ்சுதான் விழுவாரு. என்னால முடியாது பெரியம்மா. அப்படின்னா என்னங்க அப்படின்னு விஜய் தம்பி கூப்பிடுவ, அப்படிதானே? சரி புள்ள, அதை விடு. நான் சும்மா சொன்னேன், நீ காப்பி எல்லாம் குடுக்க வேணாம். இத பாரு, நீ முதல்ல ஊத்துன காஃபியை குடி. அடடா, சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்புங்கிறேன். ஏன் பெரியம்மா அவசரப்படுத்துறீங்க? அது வந்து இத பாரு, நீ இந்த காஃபி குடிச்சிட்டு போ, என்ன எதுன்னு கேட்காத. எது பேசிட்டு இருக்காது. குடி குடிப்புல குடி. காஃபி குடிக்கிறதுக்கு எவ்வளவு கதை இழக்கிறா பாரு. குடி. இந்தாங்க, ஏதாவது பண்ணிட்டு போங்க, எனக்கு என்ன.
கடவுளே. ம். Wow, what a perfect timing. Come. Come on. ஐயோ அத நான் கொண்டு வரல, நான் வெண்பாவுக்கு கொண்டு வந்தேன். வெண்பா எங்க? வெண்பா, வெண்பா. மாப்பிள்ளை தம்பி ரசிச்சு குடிக்கிறாப்லையே. வெண்பா, வெண்பா. ஐயோ. வெண்பா. என்ன மாப்பிள்ளை தம்பி, இந்த காபி எப்படி இருக்கு? இல்ல இப்படி ரசிச்சு அப்படியே ருசிச்சு குடிக்கிறீங்களே, அதான் கேட்டேன். நல்லா இருந்துச்சு. சக்கரை கொஞ்சம் தூக்கலா இருந்திருக்குமே. நல்லா தூக்கலா தான் இருந்துச்சு. இருக்காதா பின்ன? இல்ல, நான் கரெக்டா தான் போட்டேன். மாப்பிள்ளை தம்பி, அது கப் காஃபி இல்ல, லிப் காஃபி. அப்படியே இந்த கப்ல இருக்கிற லிப் அப்படியே கப்பி டிப்ல குடிச்சா அப்படியே அது உள்ளுக்குள்ள கப்புன்னு டப்பிக்கும். என்னது பெரியமா? டப்பிக்கனா மக்கு பிள்ளை அப்படியே ஒட்டிக்கும்னு அர்த்தம். பெரியமா இல்ல, நீங்க அந்த கப்பையே அப்படி குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தீங்கல்ல, அது அது என்னது அது? அது நம்ம மல்லியோடது தான் மாப்ள. ஐயோ என்னங்க, அது நான் இல்ல, நான் இல்ல. காஃபி உனக்கு யாரு கேட்டா? காஃபியா காஃபி? இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். காலையிலே மூட ஸ்பாயில் பண்ணிட்டா. போதுமா பெரியமா? டப்பிக்கிச்சான். ஐயோ, இப்போதைக்கு இது போதும் மல்லி, டிப்பிட்டு. ஐயோ ஏன் பெரியமா இப்படி பண்றீங்க? ஏற்கனவே என் மேல கோவமா இருக்காரு. அவர் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறணும், அதுக்கு தானே பிளான் பண்றீங்க? அட யாரா இவ? ஏய், இதெல்லாம் அப்படியே குட்டி குட்டி ரொமான்ஸ் மொமெண்ட்மா. அதெல்லாம் அப்படியே அனுபவிக்கணும் மல்லி. ஆமா, நீங்க செஞ்சு வைக்கிறதுக்கெல்லாம் நான் தான் அனுபவிக்கணும். என்ன பிள்ளை நீ? மாப்பிள்ளை தம்பி அப்படியே கப்ப அப்படியே ரசிச்சு அப்படி குடிச்சதெல்லாம் நீ பாக்கலையா? ஏப்பிள்ள, அவருக்கு உன் உதடு தடம் அந்த கப்புல இருந்ததெல்லாம் தெரியாதா? பார்த்துட்டு தானே இழு இழுன்னு இழுத்தாரு. உன் இதழ் எப்படி இருக்கணும் அவருக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் நல்லா தெரியும். என்ன ஆம்பளைங்களா சொல்ல மாட்டாங்க. ஐயோ போங்க பெரியமா, நீங்க பாட்டுக்கு ஒண்ணும் இல்லைன்னா கூட ஏதாச்சும் கதை கட்டி விட்டுருவீங்க. அடியே பைத்தியக்கார பிள்ளையா இருக்கே பைத்தியக்காரி. ஏய், அது நீ குடிச்ச காஃபி கப்புன்னு கப்புன்னு தெரிஞ்சுதான் மாப்பிள்ளை தம்பி அதை குடிச்சாரு. ஐயோ, நான் மட்டும் இங்க இல்லன்னு வச்சுக்கோயேன், அப்படியே உங்ககிட்ட ரொமான்டிக்கா பேசியிருப்பாரு. நான் தான் ஆர்வ கொள்ளார் மாதிரி குறுக்க வந்துட்டேன். ஐ எம் வெரி சாரி, வெரி சாரி, வெரி சாரி, வெரி. ஐயோ, இவளும் கோச்சுக்கிட்டாலே. கப்பு லிப்பு.
மல்லியும் விஜய் தம்பியும் தாலி கட்டிட்டு தனித்தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. ம்ஹும். இப்படியே விட்டுறக்கூடாது. இந்த கோட்டை வச்சு ஏதாவது கொளுத்தி போடுவோம். பத்திக்கு தானே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.